மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா. பட்டை தீட்டத்தானே தங்கம் உருவாகும். அதுபோல வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து வந்தால்தான் உன் சாதனை இந்த உலகில் நிஜமாகும் என்ற வாக்கிற்கு ஏற்ப ஒரு பெண்மணியாக ஜோதிடத்தில் கலைமகளாக வலம் வருபவர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள். வாழ்க்கையில் விதி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை, வலிகளை அனுபவிக்க முடியாமல் மடிந்து சோர்ந்து போகாமல் அதை வாழ்வின் திறவுகோலாக மாற்றி தன்னுடைய சுய சாதகத்தை ஆராய்ச்சி செய்து விதியை மாற்றும் சூட்சமங்களையும் கிரக காரகத்துவங்களையும் பாவக ஆராய்ச்சிகளையும் தன்னுடைய வாழ்நாளில் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி செழுமைப்படுத்தி அதற்கு பின் ஜோதிட ஞானியாக மாறி பல பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்தும் பல யூடியூப் சேனல்களில் தன்னுடைய திறமையால் பேர் சொல்லும் இடத்தை அடைந்த சாதனை பெண்மணி டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள். உளி தரும் வலியை தாங்கும் கல்தான் சிற்பச் சிலையாகும் என்ற வாக்கிற்கு ஏற்ப பிரம்மன் இவர் பெண்மணியாக இருந்து ஜோதிடத்தில் சிகரத்தை தொட்ட சாதனை பெண்ணிற்கு அஷ்டலட்சுமி திருவிழாவில் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். நமது முன்னோர்கள் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் ஒரு அர்த்தம் வைத்துள்ளார்கள் என்ற மெய்ஞான ஞானத்தை மக்களுக்கு உணர்த்தி வரும் பிரபலங்களின் ஜோதிடர் இவர். இந்த கலியுகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த கலிதோஷம் இனம் முன்வினை கர்மாக்கள் நீங்க அதற்குண்டான வழிமுறைகளை கண்டறிந்தவர். பீமனுக்கு ஆஞ்சநேயர் சொன்ன கலியுக ரகசியங்களை தன்னுடைய அனுபவத்தால் உணர்ந்த மகான் இவர். இந்த கலியுகத்தில் இருந்து விடுபட பிரம்மதேவர் சொன்ன அற்புத வழிகாட்டுதல்கள் தெரிந்து வைத்திருப்பவர். கலியை இறுதி யுகமாக கொண்ட சதுர் யுகம் முடிவுறும். மீண்டும் இனிமையான கிருத யுகம் சூரியன், சந்திரன், குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் கூடும் பொழுது தோன்றும் என்கின்றனர் சான்றோர்கள். ஆனால் இந்த கலியுகத்திலும் கல்கி அவதாரமாக நமக்கு கிடைத்தவர் ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள். மதிப்பிற்குரிய ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக்கின் ஜோதிட சேவையை பாராட்டி ஜோதிட சிகரம் என்ற சிறப்பான மகத்தான விருதை வழங்கி வாழ்த்தி பெருமிதம் கொள்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம்.